Good morning students. Today you have the science 1 class. In this session we will start at the new lesson unit 2 force and motion. Every day you can see observe the bodies around here. Some of them are moving, some of them at rest, right? Let us see the pictures. The trees are not moving. The man is moved. So tree is a rest, the man is moving. Okay, so நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது சில பொருட்கள் என்ன செய்யும், அசையும், சில பொருட்கள் வந்து அசையாமல் இருக்கும். ஓகேவா? Let us see the pictures given the distance and displacement. You could conclude that when an object travels from one place to another, it will reach faster. If it travel along a straight line path, the straight line path is a strongest distance between two paths. Now we will see about distance and displacement. So distance displacement பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் நமக்கு சொல்லுது. இதுலேருந்து தான் இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட டெஃபினேஷன் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகும், ஸோ இட்ஸ் மூவிங். ஸோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? Now we see the definition. First we see the distance. What is distance? The distance means the total length of path taken by an object to reach one place to other place is called distance. Next one, displacement. The shortest distance from the initial to final position of an object. Both the distance and displacement possess the same unit. That unit is meter. Okay, so next we see the distance and displacement picture. Distance அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் டிஸ்டன்ஸு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஒரு பிளேஸ்லேருந்து ஃபைனல் பிளேஸுக்கு போகுது அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். See the distance displacement picture. The distance between A and B path is shortest distance path from the distance between the two places. So the displacement of the object southeast direction. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து ஏ டு பி, another ஒன்று இஸ் ஏலேருந்து பிக்கு போகிற ரெண்டு பாதைகள் இருக்குது. இதில் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ஏபி தான், ஏக்கும் பிக்குள்ள. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வி சி த ஸ்பீடு. வாட் இஸ் ஸ்பீட்? த ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் இனிஷியல் எவ்வளோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஃபைனல் எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் meter per second. Distance means meter, time per second. We can classify the speed in two types. One is uniform speed, another one is non-uniform speed. First we will see the definition of the uniform speed. What is uniform speed? If a body in a motion cover equal distance in equal interval of time, then the body is said to be uniform speed. Then non-uniform speed. So uniform speed அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாடி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல், அதாவது ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் 5 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிறது தான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. If a body covers unequal distance in a equal interval of time is said to be non-uniform speed. இதில் வந்து அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸு ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு தான் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு. வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் மீன்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு we will see the velocity. What is velocity? Velocity is the rate of change in displacement. வெலாசிட்டி அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்.
The SI unit of displacement velocity is meter per second. Now we have to see one numerical problem. If an athlete in a diagram taken 25 seconds to complete a 200 meter sprint event, find a speed and velocity. First, what is the formula of speed is equal to distance by time. எவ்வளோ distance travel பண்ணியிருக்கார் 200 மீட்டர், எவ்வளோ செகண்டில் 25 seconds. So 200 divided by 25, we cross multiply, we cancel this, we get 8 meter per second. Then velocity is displacement by time. Displacement means 50 by 25. So 2 by 2m by meter square. 2m by meter square. Next, we see the uniform velocity. What is uniform velocity? A body has uniform velocity if covers equal displacement in the same direction in equal interval of time. Example, light travel through the vacuum. Light, sunlight வந்து நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கோம், அதான் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, if either speed of direction changes the velocity if non-uniform. Example, train starting and moving out to the station. non-uniform velocity ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகும், மறுபடியும் என்ன ஆயிரும் ஸ்பீடு குறைஞ்சிரும், அதான் வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு, அது எவ்வளோ டைமில் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி மீன்ஸு இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் displacement. Displacementல இருக்கக்கூடிய rate of change தான் வந்து velocity. Okay, here see that is a velocity pictures. Next we see the acceleration. What is acceleration? The acceleration is the rate of change of velocity. In other word, a body change its speed or direction, then it's said to be accelerated. அது போயிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட ஸ்பீடையோ இல்லை டேரக்ஷனையோ சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா acceleration. This you have to study in your higher classes detailed. So acceleration is equal to change in velocity by time. Change in velocity means final velocity minus initial velocity divided by time. So final velocity is represented by v, initial velocity represented by u, time represented by t. So acceleration a is equal to v minus u divided by t. SI unit of acceleration is equal to displacement is a meter and then time is a second squared. Now we see one numerical problem. A car at rest start to travel in straight path. It reaches a velocity of 12 meter per second in 4 seconds. What is the acceleration? Assuming that the acceleration is uniformly. So initial velocity they don't know, so that is equal to 0. What is final velocity? எப்போ ரீச் ஆகுது 12 மீட்டர் per second ரீச் ஆகுது, that is final velocity 12. எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னா that is 4 seconds. So what is the formula for acceleration? A is equal to v minus u divided by t. Here v is the 12, u is 0, then time is 4. So we have to cancel 12 by 4, we get the answer 3 meter per second. 3 meter per second squared. Okay, so ஒரு காரோட ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுதுன்னா 12 மீட்டர் per செகண்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு 4 செகண்டில் போதும். அப்போ அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, யூனிஃபார்மாக ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் அது யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆக்ஸலரேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் we have to see positive acceleration, negative acceleration. If the velocity of an object increases with respect to time, then the object is said to be positive acceleration. If the velocity of an object increases with respect time, ஒவ்வொரு 5 செகண்ட்ஸுக்கும் அதோட வெலாசிட்டி வந்து ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா that is positive acceleration. Negative acceleration means the velocity of the object decreases with respect time, then the object is said to be negative acceleration. அப்போ நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் மீன்ஸ் டைம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஸ்பீட் என்ன செஞ்சுட்டே வரும் குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா that is negative acceleration. So positive acceleration and negative acceleration. Thank you students. I hope you understand what is distance, what is displacement and acceleration.